வெல்கம் டு சசி மீடியா. ரஜினி சாரும் கமல் சாரும் இணையிற ரீயூனியன் இந்த படம் இந்த வருஷம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னாங்க. அதாவது 2026 ஆகஸ்ட்டுக்கு மேலே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது கொஞ்சம் தடைகள் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இதை ரெட் ஜெயின் தயாரிக்கிறனால ஆளுங்கட்சி தாவைக்க இருக்கிறதுனால அதனால் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இல்லை. இந்த படம் டிலே ஆகிறதுக்கு பிரச்சனையே 3 பேர். அந்த 3 பேர் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரஜினி, இன்னொன்று கமல், இன்னொன்று நெல்சன். இவங்க 3 பேர் தான் காரணம். அது என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நெல்சன். இந்த படம் தாமதமாவதற்கு நெல்சன் எப்படி காரணம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நெல்சனுடைய ஜெயிலர் 2 ஷூட்டிங்கே முடியல. போன வருஷம் டிசம்பர்லேயே முடிஞ்சிருச்சுன்னு ஒரு மாதிரியான அறிவிப்புகள் வந்தது. அப்புறம் இடையில சண்டிகரில் லாஸ்ட்டாக ஷூட்டிங்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்தாலும் ஒரு சில ஷாட்லாம் திருப்தி இல்லாதனால ரீஷூட்டிங் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இப்போ ரித்திக் ரோஷனும் இணைஞ்சிருக்காரு. அதாவது பாலகிருஷ்ணா, அந்த பக்கம் ஷாருக் கான், இவங்க நடிக்க வேண்டிய ரோலில் இப்போ ரித்திக் ரோஷனாக நடிக்கிறாங்க. அதாவது ரொம்ப பெரிய ரோல் கிடையாது, ஆனால் மாசான ஒரு சின்ன ரோல். அதாவது அமீர் கான் இதில் பண்ணியிருந்தார்ல கூலியில், அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை முடிக்கணும். அதுக்கப்புறம் படத்தை எடுத்துகிட்டு ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குது. இதெல்லாம் எடுத்து முடித்து அவர் ஜெயிலர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஆயிரும் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அதனால் நெல்சனை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் வேலை இருக்கும். அப்புறம் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கதைக்குள்ளே அவர் வரணும். அதுதான் நம்பர் 1. ரெண்டாவது கமல் சார் எந்த விதத்தில் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அன்பருடைய டைரெக்ஷனில் ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது. ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த படம் இப்போ டிலே ஆகிடுச்சு. என்ன காரணம்னு தெரியல, ஷூட்டிங் இன்னும் போகலை. ஸோ முதல்ல கமல் சார் இந்த படத்தை முடிக்கணும். இது ரொம்ப நாள் ஷூட்டிங் போகிற படம் கிடையாது. அன்பறிவு அப்படின்னும் போது ஸ்டண்ட் மாஸ்டர், அதனால் ஆக்ஷனை பேஸ் பண்ணி அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை வச்சுருக்கதா சொல்கிறாங்க. கமல் சாரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அது டெக்னாலஜி வைஸாக டெவலப் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான். அதை இந்த வாட்டி இது ஒரு அளவுக்கு கமர்ஷியலாக தான் கொண்டு போகிறதா ட்ரை பண்ணுறாங்க. அதனால இந்த ஷூட்டிங்கை கமல் சார் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு கமல் சாருக்கு இன்னும் நிறைய ப்ராஜெக்டுகள் கையில் இருக்குது, கல்கிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அவர் முடிக்க வேண்டிய காரணத்தினால அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் ரீயூனியனில் கலந்துக்க வேண்டி இருக்கிறதுனால கமல் சாரும் ஒரு டிலே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவரை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் ஷூட்டிங்கே இந்நேரத்துக்கு முடிஞ்சிருக்கணும். அதுவே இழுத்துக்கிட்டு போகுது. அதுக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்துருக்காப்புல. ஏன்னா சன் பிக்சர்ஸ் அவங்களெல்லாம் தவிர்க்க முடியாது. ஏன்னா இப்போ சன் பிக்சர்ஸ் தான் ரஜினி சாருடைய படங்களை முழுக்க தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருந்தது. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமல் சாரும் கூட. ஏன்னா அடுத்த படத்தோடைய ப்ரொடியூசர் கமல் சார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பேசி சமாளிச்சுக்கிட்டாங்க. சரி, அவருடைய தயாரிக்க வேண்டிய அந்த படமே டிலேவாக சுந்தர் சி டைரக்ஷன் பண்ண போகிறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டான் படத்தை இயக்குன டைரக்டர் அவர் போயிட்டார். அப்புறம் அஸ்வத் மாரிமுத்துன்னு இப்படியே இழுத்துட்டு போய் இந்த ஷூட்டிங்கை எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கன்னே தெரியல. எப்படியும் இந்த மாதம் இல்லை அடுத்த மாதத்துல தான் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சமீபத்தில் இந்த மாதமே ஆரம்பிச்சிருவாங்க. அதுவுமே நாட்கள் கடந்தாச்சு, இன்னும் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல. கமல் சாரும் அஃபிஷியலாக எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காதனால அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் ஜெயிலருக்கே கொஞ்சம் கால் ஷீட் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை முடிச்சுட்டு தான் அடுத்தது அவருடைய 173 அதை ஃபுல்லாக அவர் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கே ரஜினி சாரை வச்சு இப்போ ஸ்பீடாலாம் படம் பண்ண முடியறதில்ல அப்படிங்கிற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஷாட், குறிப்பிட்ட ஷாட் இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஜினி சாரால் இப்போ என்ன முடியுமோ அதை தான் ட்ரை பண்ணுறாங்க. அந்த படத்துக்கான முழு கால் ஷீட்டையும் கொடுக்கணும். ஏன்னா அது கமல் சாருடைய ப்ராஜெக்ட், அவர் தயாரிக்கிறதுனால ரொம்பவே கமல் சார் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பார். அது இல்லாமல் அடுத்த ஷூட்டிங்கு அவரும் போக மாட்டார், ரஜினி சாரையும் அலோவ் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ கமல் சாரே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த ஷூட்டிங் டேட்லாம் ரொம்ப தள்ளி இழுத்துக்கிட்டே போகுது. அதை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். நீங்கள் ஷூட்டிங்கில் போயிட்டு பிரச்சனை பண்ணுறதுக்கு பதிலாக ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு டேட் செலவு பண்ணுங்கள். எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி கொண்டு போகலான்னு அதுக்கு நாட்கள் அதிகமாக செலவு பண்ணிங்கனாவே இந்த பக்கம் ஷூட்டிங் இழுத்துட்டு போகிறது, அந்த அதிக டிலே ஆகி காஸ்ட்டு அதிகமாக போகுது இல்லையா, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இப்போ இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. 3 பேருக்குமே 3 கமிட்மெண்ட் இருக்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது கமல் ரஜினியோடைய ரீயூனியன். கண்டிப்பாக அது ஒரு தரமான கதை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது இல்லாமல் அந்த படத்தோடைய ஷூட்டிங்கே ஒரு வருஷத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வருஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2027 கம்ப்ளீட் ஆகி 2028 தான் அந்த படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு சினிமா சார்ந்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.